ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கிச்சன் பைட்ஸ் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மக்களே. ஃபஸ்ட்டு மாவு கிளறிக்கலாம். மாவு நான் என்ன பண்ண போகிறேன்னா, எவ்வளோ மாவு போடுறோமோ ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிண்டு அப்புறம் அதை கிளற போகிறேன். நான் உங்களை வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுங்கிறத. ஃபஸ்ட்டு இதில் இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். 2.5 டம்ளர் மாவு எடுத்து 5 டம்ளர் டபுளாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த தண்ணியை இதில் வந்து தேவையான அளவு உப்பை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இது நல்லா கட்டி இல்லாமல் நம்ம கையில் கரைச்சிக்கலாம். கையிலையோ கரண்டிலையோ கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நேரடியாக கடாயில் மாவை போட்டும் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு கிளறலாம். பட் அது கொஞ்சம் கட்டி தட்டும். இது வந்து நம்ம நல்லா கரைச்சுண்டு அப்புறம் நம்ம இல்பச்சட்டியிலையோ போட்டு கிளறினோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கடாயை போட்டாச்சு. ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம மீடியத்தில் தான் வச்சுக்கணும். பெருசில் வச்சுக்கூடாது, மீடியத்தில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். ஒட்டாமல் வரும். விட்டுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கிற மாவை அதில் விடணும். நல்ல சிம்மில் மீடியத்தில் வச்சு வச்சு கலரணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது உங்களுக்கு ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு கட்டி தட்டாமல் நல்லா வரும். இதோ இப்போ கெட்டி ஆகிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும் மாவு. கட்டி தட்டாமல் நல்லா வருது. கிளறிட்டே இருக்கணும். இதோ மாவு கொஞ்சம் சுருண்டு வருது. நம்மளுக்கு இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் கிளறலாம். இப்போ பாருங்க, ரெடி ஆகிடுது. ஒட்டாமல் வந்துடுது. இதை வேற பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அணைச்சிடலாம் அடுப்பை. இப்போ இதை வேறு பவுலில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு மாவு.
வேற கிளாஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்போதான் ஒட்டாமல் வரும். இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம ஆறின உடனே. இப்போ 2 கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். நல்லா உருட்டிக்கணும். எண்ணெயை தொட்டு பண்ணினா ஒட்டாமல் நல்லா வரும். இதில் பூர்ணம் வச்சுக்கலாம், நம்ம தேங்காய் பூர்ணம். திருப்பி எண்ணெயை தொட்டுக்கணும். இது கட்டி தட்டாமல் வரும். எல்லாம் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். தண்ணியில் கரைச்சி வச்சுட்டேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கலர்றதுக்கும். இப்போ பருப்பு பூர்ணம் வைக்கலாம். இங்கே இப்படி வைக்கதான் வழக்கம். அதனால நான் இது மாதிரி பண்றேன். இப்போ பூர்ண கொழுக்கட்டை ஆச்சு. கொஞ்சம் அம்னி கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். பருப்பு கொழுக்கட்டை கொஞ்சம் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்போ ஸ்டீமில் வைக்கலாம். பத்து நிமிஷம் நம்ம ஸ்டீமில் வைக்கலாம். 10 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். நம்ம நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி கரைச்சி பண்ணினாக்கா ரொம்ப நல்லாவே வரும். மீதி இருக்கிற மாவை அம்னி கொழுக்கட்டையாக உருட்டியாச்சு. இப்போ இதையும் நம்ம ஸ்டீமில் வச்சு எடுப்போம் 10 மினிட்ஸ்க்கு. டென் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம அந்த அம்னி கொழுக்கட்டைக்கு இந்த உசிலி மீதமாச்சு. அதை நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ஒரு பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு அது டிஃப்ரெண்ட் டைப்பாக நான் சொல்லித்தர போகிறேன். முதல்ல அதை பண்ணிக்கலாம். நம்ம இதை ஸ்டீமில் ஆகிட்டுருக்கோம் 10 மினிட்ஸ்க்கு. அதுக்குள்ளே நம்ம இதை தேங்காய் போட்டு வதக்கிப்போம். இப்போ அம்னி கொழுக்கட்டை வதக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இந்த பவுடர் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன் நான். அப்புறம் கொத்தமல்லி தழை கொஞ்சம், 2 மிளகா வத்தல். இது நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இது மேலே தூவறதுக்கு இந்த உசிலி போட்டு நம்ம வதக்கின உடனே இது மேலே இதை தூவினா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை பவுடர் பண்ணிட்டு வரலாம்.
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அம்மினி கொழுக்கட்டைக்கு வதக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நான். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பு பூரணத்தை போட்டுக்கலாம். நான் கொழுக்கட்டைக்கு வைக்கும்போது வேக வச்சு தான் வைப்பேன். நான் வதக்க மாட்டேன். அம்மினி கொழுக்கட்டை பண்ணும்போது மட்டும்தான் நான் வதக்கிப்பேன். அது அப்படியே வேட்டில் வச்சுட்டு அப்படியே பிடிச்சி கொழுக்கட்டை பண்ணிடுவேன் நான். இப்போ தேங்காய் போட்டு வதக்கினாக்கா இது அம்மினி கொழுக்கட்டைக்கு தான் பண்ணுவேன் இது மாதிரி. ஏன்னா சில சமயம் உதிர்ந்து வந்துடும், கொழுக்கட்டையில் நிற்காது. இப்படி உதுத்து விட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணினோம்னா கொழுக்கட்டைக்கு நிற்காது, உதிர்ந்து வந்துடும். அதனால அப்படியே வேட்டில் வச்சு அப்படியே அதை பிடிச்சி வச்சிருவேன் நான். தேங்காய் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். இப்போ வதங்கியாச்சு இது. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, கொத்தமல்லி தழை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல், கொத்தமல்லி விதை எல்லாமே அதை இந்த போட்டுக்கலாம். இதில் இதை போட்டால் வாசனையாக நல்லாயிருக்கும். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். அப்புறம் அந்த அம்மினி கொழுக்கட்டையை போட்டுக்கலாம். இப்போ அம்மினி கொழுக்கட்டை போடலாம் அதில். இப்போ ரெடி ஆயிடுது. உசிலி போட்டு அம்மினி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுது. இப்போ தேங்காய் பூர்ண கொழுக்கட்டை, உசிலி வச்சு கொழுக்கட்டை, அம்மினி உசிலி கொழுக்கட்டை எல்லாம் ரெடி ஆயிடுது. இதே மாதிரி எல்லாரும் வீட்டில் பண்ணி பாருங்க. இது நான் சொன்ன மாதிரி அந்த பவுடரை போட்டு பண்ணி பாருங்க. வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மாவு கலர்றதுக்கு கரைச்சிட்டு கலரி பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக வரும் மாவு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு. இதே மாதிரி எல்லாரும் பண்ணி ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரம்